செய்வோம். அன்பு இரக்கமுள்ள தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான புதிய மாதத்தில் 2ஆம் தேதிக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். 3 மாதங்கள் கடந்து நாங்கள் 2 மாதங்கள் கடந்து 3 மாதத்தில் 3ஆம் மாதத்தில் நாங்கள் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையை, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதிகாலையிலே தேவனோடு இருப்பது எவ்வளோ பெரிய கிருபை. ஒரு நாளில் 24 மணி நேரங்களிலே அரை மணி நேரமாக தேவனோடு கூட உறவாடுவது எத்தனை மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட மகிழ்ச்சி எங்களுக்கு தந்து வருகிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன்பிறப்புகள், வேலை, ஊழியம், இப்படி பலவிதமான வீடு, வாசல் எல்லாவற்றையும் தந்து, வாகனங்களை தந்து, எங்கள் பிரயாணங்களை பாதுகாத்து, இந்த உணவு தந்து, வியாதி இல்லாமல் எங்களை காத்து, எங்கள் வறுமையெல்லாம் நீக்கி, எங்கள் நிந்தைகள் எல்லாம், அவமானங்கள்லாம் புரட்டி போட்டு, எங்கள் சத்துருக்கள் எல்லாம் விலக்கி, எங்களை நன்மையினால கிருபையினால முடிசூட்டினதுக்கா நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் அப்படி எங்களை ஆசீர்வதித்தார். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்? அந்த பாட்டு பாடலாமா? என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? நெஞ்சின் நோகங்கள் அதை மிஞ்சும் பாருங்கள், நெஞ்சின் நோவுகள் அதை மிஞ்சும் பாருங்கள். தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? சிறகு ஓடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? சிறகு ஓடிந்த பறவை அது வானில் பறக்குமோ? வீசும் புயலிலே படகு தப்புமோ? வீசும் புயலிலே படகு தப்புமோ? படகு தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? அங்கே தெரியும் விளக்கு அது கலங்கரை விளக்கமோ? அங்கே தெரியும் விளக்கு அது கலங்கரை விளக்கமோ?
இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, இயேசு ராஜனின் முகத்தின் வெளிச்சமே, முகத்தின் வெளிச்சமே. என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் ஏசன்னை தேற்றுவார், ஏசன்னை தேற்றுவார். என் இதயம் அவருக்கு தெரியும், என் வேதனை அவருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் ஏசன்னை தேற்றுவார், ஏசன்னை தேற்றுவார். கைகளை உயர்த்தினான். சொன்னாலே மோசே கைகளை உயர்த்தினான். நம்ம ஏதாகிலும் செய்யணும். முழங்காலில் நின்றாங்க, உபவாசம் பண்ணாங்க, வேதத்தை வாசித்தாங்க. திறந்து வாசித்த போது ஜனங்கள் எல்லாம் எஸ்ரா நெகேமியா காலத்துல வேதம் கண்டெடுக்கப்பட்ட பொழுது அவங்க எடுத்து அதை வாசித்த பொழுது எல்லாரும் அழுதாங்க, முகங்குப்புற விழுந்தாங்க, ஆனந்த களிப்படைந்தாங்க. அப்படிதான் நாமும் அப்படிதான். ஆண்டவரே, இந்த இந்த பிரச்சனை, இந்த வியாதி, இந்த பலவீனம், இந்த நோய், இந்த விபத்து, இந்த காயம் நீங்க தான் ஆற்றணும் சுவாமி. எல்லாம் கொஞ்சம் கையை உயர்த்துங்க. இந்த முதல் பிள்ளைகள் பப்ளிக் தேர்வு எழுத போறாங்க. இதுல எத்தனையோ கனவுகளோடு கூட பெற்றோரும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் இதுல நல்ல மதிப்பெண் எடுக்க வேண்டும், எடுத்து அவங்க மருத்துவராங்க அல்லது உயர் படிப்புல அவங்க விரும்பின படிப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான ஆதாரமான மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள வேண்டாம். பேப்பர் ஈஸியா இருக்கணும், நேரத்துல எழுதணும், பிள்ளைகளுக்கு வியாதி வரக்கூடாது, போக்கிலும் வரத்திலும் பிள்ளைகள் காக்கப்படணும், பிள்ளைகள் படித்ததெல்லாம் நினைவுக்கு வரணும், நினைவாற்றல் வேணும், பரலோகத்திலிருந்து ஞானம் அருளப்படணும். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் மாதிரி அவங்க எழுதுகிறதெல்லாம் விடையெல்லாம் சரியான விடையாக இருக்க வேணும். எல்லாம் தொடர்ந்து சோம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க பிள்ளைகள் தேர்வு எழுதுறாங்கன்னா நீங்க எப்படியாவது 1 மணி நேரமாவது அல்லது 3 மணி நேரமாவது தொடர்ந்து இடைவிடாமல் கைகளை உயர்த்தி, ஏன்னா விதமில்லை மோசே உயர்த்தின பொழுது ஜெயம் எடுத்தாங்க. அதே போல நம்ம உயர்த்தி செபிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம பிள்ளைகள் ஜெயம் எடுப்பாங்க. என்னுடைய சாட்சியிலே அதை நான் கண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இதை கண்டிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட குடும்ப தேவையோட, வறுமையோட, வேதனையோட, கடன் பாரத்தோட, குழந்தை இல்லாம, திருமணம் ஆகாம, வேலை இல்லாம, கண்ணீரோடு உயர்வு இல்லாம காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், பிஸ்னஸ் பாழாக்கப்பட்டு, இருதயத்துல வலி, சிறுநீரகத்துல கோளாறு, கல்லீரலில கேன்சர், ஏதோ கட்டி, இயேசுவின் நாமத்தினால் வீசா ப்ராப்ளம் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுங்கப்பா. உலக நாடுகளில் நடைபெறுகிற போர் பதட்டங்கள் தணிக்கப்பட வேணும். அதுக்காக செபிக்கும். அங்கே உலகம் அங்கும் இருக்கிற அந்த அரப்ஸ் கண்ட்ரீஸில் இருக்கிற எங்கள் இந்திய பிள்ளைகள் விசேஷமாய் பாதுகாக்கப்பட வேணும். இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்துவ பிள்ளைகள் எல்லாரும் பாதுகாக்கப்பட வேணும்ப்பா. நீர் அப்படி ஒரு கிருபையினாலே தாங்க. ஆண்டவர், இந்த கடைசி காலங்களில் யுத்த செய்திகளை கேட்பீங்க, யுத்தங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறீங்க. இது கடைசி காலம், வருகையின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். எனவே இது தவிர்க்க முடியாத ஒரு யுத்தம் சுவாமி, மீண்டும் வருவதற்கான அடையாளங்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு விபத்து நாச மோசங்களில் எங்கள் பிள்ளைகள் ஆட்கொள்ளாதபடிக்கு அவர் பத்திரமாக வர வேண்டியவங்க பத்திரமாக வரட்டும், பத்திரமாக இருக்க வேண்டியவங்க பத்திரமாக இருக்கட்டும். அப்படி பத்திரமாக வைத்துக் கொள்வீராக. இங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த மன உளைச்சல் எல்லாம் எடுத்து போடுங்க. குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைகளுக்காக நான் செபிக்கிறேன். இந்த காலை தியானத்தில் ஜெபத்தில் விசேஷமாய் அந்த பிள்ளைகள் புதிய தெளிவு அடைய முடியாத கிருபையை தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடந்த சில நாட்களில் நாம் இந்த உபவாசத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். தொடர்ந்து நாம் வேதத்தை வாசித்து வருகிறோம். அநேகர் வேதத்தை முடித்து அது அந்த இலக்கத்தின்படியே
டைம் டேபிள் படியே நீங்கள் முடித்து வருகிறீர்கள். அதுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கும் அந்த நாள் மறந்து போச்சு. ஒருவேளை இது நியாயாதிபதிகள் யோசுவா, நியாயாதிபதிகள் ரூத் அப்படியான்னு தெரியல. நான் உங்களுக்கு திரும்பவும் உங்களுக்கு அதை லிங்க் கொடுக்குறேன். ஆடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் வேகமாகவும் அதே சமயத்தில் தெளிவாகவும் நீங்கள் படித்து எளிதிலே முடித்து விடலாம். நான் ஏற்கனவே முன்னமே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணிங்கன்னா, அதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண அதே டேயில் உங்களுக்கு கட்டளை வெளிப்பட்டது. ஆமென். அதனால் வாசிக்க ஆரம்பித்தவங்க எல்லாருக்கும் நான் சொல்வேன், ஆண்டவருடைய பதில் நோ இல்லை, ஆண்டுடைய பதில் வெயிட்டும் அல்ல, ஆண்டுடைய பதில் எஸ் என்று வரும், சீக்கிரத்தில் வரும். ஆமென். இந்த 3 தான் ஆண்டவர் இடத்துல. ஒன்று நோ சொல்வார், அல்லது எஸ் சொல்வார், அல்லது வெயிட்ன்னு சொல்வார். நான் சொல்வேன், நீங்கள் வேதத்தை இரவும் பகலும் தியானமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு எஸ்ஸை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனால் அது ஒருபோதும் பொய் சொல்லாது. ஆண்டவர் வசனத்தை கொடுத்துட்டார்னா அந்த வசனத்தை நிறைவேற்றுகிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். அதனால் தொடர்ந்து படிங்க. உங்களுடைய குடும்பத்திற்காக தான் நான் சொல்கிறேன், உங்கள் உயர்வுக்காக சொல்கிறேன், உங்களுடைய அதிசயங்களுக்காக சொல்கிறேன். 40வது முடிவில் ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. உலகமெங்கும் நீங்கள் சாட்சியாக நிற்பீங்க. உங்கள் தேவைகளுக்காக எனக்கு எழுதுங்க, தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க, மெசேஜ் போடுங்க. நான் நிச்சயம் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி எடுத்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு தொடர்ந்து நம்ம இந்த ஃபாஸ்டிங் பற்றி கொஞ்சம் சிந்தித்து கொண்டே வரலாம். இடையிடையே நாம் அதை சிந்தித்து வரலாம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் 31ஆம் வசனம், தீரு சீதோன் பட்டணங்கள் எல்லைகளில் விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லையில் வழியாக கலிலேயா கடலோர அருகே வந்தார். அங்கே கொன்னை வாய் உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். இங்க பிரச்சனை என்னன்னா, கொன்னை வாய் செவிடன். கொன்னை வாய் என்பது ஊமை அல்ல. கொன்னை வாய் என்பது திக்கி திக்கி பேசுகிற ஒரு தன்மை. அது அநேகருக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தர் தொடர்ச்சியாக பேச முடியாது. அது என்ன மூளை சம்பந்தமான வியாதியோ அல்லது நர்வ் சம்பந்தமான வியாதியோ என்று எனக்கு தெரியாது. நான் அவ்வளவு மருத்துவ படித்தவன் அல்ல. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் திங்க் பண்ணுறப்போ அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, அதை பார்க்கும் பொழுது தான் தெரியும். நிச்சயமாகவே அதை பார்க்குறவங்க மிகவும் வேதனைப்படுவாங்க. ஏனென்றால் அவங்க கம்யூனிகேட் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை திக்கி திக்கி தடுமாறி 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 அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளெல்லாம் அவங்க எடுத்துக்கிற முயற்சி பார்க்கும்போது தான் எனர்ஜியே வேஸ்ட் ஆகி, அவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகி இந்த நரம்பெல்லாம் புடைச்சு அவங்க கண்ணில் தண்ணீரே வரும். ஏனென்றால் அவங்க என்ன சொல்ல வர்றாங்களோ அதை முழுமையாக அவங்களால சொல்லக்கூட முடியாது. நம்மளாதான் இல்லை, நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்கள் பேச வேணாம், எனக்கு புரியுதுன்னெலாம் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ அவ்வளோ கஷ்டம் அது அவங்களோட கூட பழகினவர்களுக்கு தான் அது தெரியும். சிலர் ரொம்ப கிண்டல்லாம் பண்ணுவாங்க, அது ஸ்கூல்ஸில் நடக்கும். ஆனால் இப்போது அப்படிலாம் இல்லை. பிள்ளைகள் கொஞ்சம் நல்ல மாதிரியாக வளர்ந்துருக்குறாங்க. அந்த டிஃபிஷியன்சி அவங்களால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பல பிள்ளைகள் எனக்கு தெரியும், ஸ்கூல்ஸில் நான் படிக்கும் பொழுது இப்படிப்பட்ட பிள்ளைகளை திக்குவாய் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, தொத்துவாய் என்று சொல்லுவாங்க, ரொம்ப கேவலமாக பேசும், பட்ட பேரே வைப்பாங்க. இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சங்கதி என்னன்னா, அவங்களால தொடர்ச்சியாக சென்டென்ஸ் பேச முடியாது. இந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. தட்டு தடுமாறி, திக்கி திக்கி, திசை மாறி,
அல்லது அலையினாலே அடிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கிற தொடர்ச்சியா நம்ம இந்த கப்பல்ல பயணம் பண்ண சீஷர்கள் பற்றி நாம் வாசிக்கிற பொழுது அதில் அப்படிதான் இருக்கும். அவங்க மேல அலைகள் புரண்டு புரண்டு வந்தது, காற்று சுழற்றி சுழற்றி அடித்தது. அப்படிதான் ஒரு வார்த்தை பேசுவதுக்கு அவங்க திரும்ப 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 கடினப்பட்டு பேச வேண்டும். இது நான் லிட்ரலி திங்க் பண்ணும் பொழுது, அல்லது யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில ஒப்பிடுகிற பொழுது, நம்ம யாரும் திக்குவா இல்லை. எனக்கு கொஞ்சம் தெளிவா பேச முடியாது. எனக்கு சிறு வயதிலிருந்து அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா எனக்கும் எங்க அப்பாவுக்கும் அந்த பிரச்சனை உண்டு. என் குடும்பத்துக்கே அந்த பிரச்சனை உண்டு. நாங்கள் தெளிவா பேச மாட்டோம். ஏழாலாம் வராது எங்களுக்கு. அதனால எனக்கு புரியும். அதுல கொஞ்சம் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சொல்றேன், இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிற பாடுகள் இப்படிதான் இருக்கு. நம்மளால எதுவுமே பேச முடியல. நம்ம வார்த்தைக்கு மதிப்பும் இல்லை. நாம் பேசுவதற்குள்ளாக நம்மை தடை பண்றாங்க. நிறைய அதிகார இடத்துல நீங்க போய் பேசுனீங்கன்னா அவங்கள பேசவே விட மாட்டாங்க. உங்களிடத்துல விளக்கம் கொடுக்க நிறைய இருக்கும், ஆனாலும் பாதியில நிறுத்துவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். நான் வந்து கான்டெக்ஸ்டா பேசுறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய சூழ்நிலை இந்த 2 நாட்களில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னன்னா, நமக்கு வாய்ஸே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப படிச்சிருக்கிறோம், நிறைய செலவு பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, மரியாதையும் இல்லை. ஒரு பெற்றோருக்கு தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகள் மத்தியில் அப்படி ஒரு பேச்சுக்கு பேசாத, நிறுத்துன்னு சொல்லுவாங்க, ஸ்டாப்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒன்றும் தெரியல, இது பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. இன்னொன்னா செவிடுன்னா சுத்தமா. இது அதை விட மிக கொடுமையானது. இந்த திக்குவாய் என்று சொல்லும் பொழுது, நான் நேற்று காலையில நான் ஆலயத்தில் சொல்லும்போது ஆவியானவர் மோசே குறித்து என்ன பேச வைத்தார். மோசே திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனானான். எப்போ தெரியுமா? ஆஃப்டர் 40 years, 40 வயது வரைக்கும் அவன் தெளிவாகத்தான் பேசி கொண்டிருந்தான். சாஸ்திரங்களை கற்றவன் அவன். நல்ல நல்ல லிட்ரஸி உள்ளவன், நிறைய லாங்குவேஜ் படித்தவன். எப்போ அவன் எகிப்து அரண்மனையிலிருந்து வெளியே வந்தானோ அதன் பிறகு ஒரு 40 ஆண்டுகள் வனாந்திரத்தில் இருந்த பொழுது அவனுடைய லாங்குவேஜ் மறந்து போச்சு, அவன் படிப்பு போச்சு, அவனுடைய வேலை போச்சு, அவனுடைய பதவி போச்சு, அவனுடைய அழகு போச்சு, அவனுடைய தன்னம்பிக்கை போச்சு. அவன் ஆண்டவரிடத்துல சொல்றான், எனக்கு தன்னம்பிக்கையே இல்லை, என்னால பேச முடியாது, என்னை வேற யாராவது அனுப்புங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்படி ஒரு ரீசன் சொல்லுவான், இப்படி ஒரு எக்ஸ்கியூஸ் கேட்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனென்றால் நல்ல பேசி கொண்டிருந்தவன் தான். ஆனாலும் சற்றென்று அந்த ஒரு விதமான ஒரு பயம், என்னால் எப்படி இவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில, இவ்வளவு பெரிய ராஜா மத்தியில, இவ்வளவு பெரிய மந்திரிகள் மத்தியில என்னாலே பேச முடியும் என்ற ஒரு பெரிய அழுத்தம் அவனுக்குள் இருந்ததுனாலே அவன் ரொம்ப பயந்து ஆண்டவரத்துல கேட்டான், இல்லை என்னை விட்டுருங்க. அப்போ ஆண்டவர் ரொம்ப கோபப்பட்டு தான் அதை சொன்னார். உன்னுடைய சகோதரன் ஆர்வம் தானே? ஆமா, அவன் நல்லா பேசுவான் தானே? அப்படிதான் பேசுவான். சரி, அவன் உனக்கு வாயா இருப்பான், நீ போ. எனக்கு அது நினைவுக்கு வந்தது. எனவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? மோசே மாதிரி. மோசே ஒன்றும் பெருசா லைஃப் என்ஜாய் பண்ணிலாம் இல்லை. ஒரு 40 வருஷம் அரண்மனையில் இருந்தான். அப்புறம் ஒரு 40 years சுத்தமா ஆடு மாடு கோழி இப்படிதான் அவனுடைய வாழ்க்கையே இருந்தது. எவ்வளவு பெரிய பணக்காரன். அவன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாறி வனாந்திரத்திலே அவன் தெரிந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆயிட்டாங்க. நாம அப்படிதான் ஆயிட்டோம். நல்லா வாழ்ந்தோம். ஆனா இப்போ நம்ம நிலைமை நடுத்தெருவுல, வனாந்திரத்துல, வேதனையில, கஷ்டத்துல, பேச முடியாமல். அப்படியான இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு எனக்கு. இப்ப நிறைய பேருக்கு இந்த பேரலிட்டிக் ஸ்ட்ரோக் வரும். அப்படி வரும் பொழுது பாதிக்கப்படுகிற காரியங்கள் கை கால்கள் மாத்திரமல்ல,
பேச்சு திறனும் பாதிக்கப்படுது. அதனால தான் இந்த காலத்தில் ஸ்பீச் தெரப்பிலாம் ரொம்ப ஃபேமஸாக ஆகி கொண்டிருக்கிறது. பேச்சு திறமையும் பேச்சாற்றல் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட வியாதிகளும் உண்டு. சரி, இதுக்குள்ள நான் ரொம்ப ஆழமா நம்ம போகாம அவங்க ஒரு ரிக்வெஸ்ட் கேட்குறாங்க. அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தில் விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் அப்படின்னு இருக்கு. ஏன் ஆண்டவர் அந்த ஜனக்கூட்டத்தில் நடுவே அவனுக்கு அந்த அற்புதம் செய்யவில்லை? ஒரு காரியத்தை நீங்க கவனிங்க. தனியே அழைத்து கொண்டு போய் சில அற்புதங்கள் நமக்கு வேணும்னா ஆண்டவர் நம்மை தனிமைப்படுத்துவார். இதை எழுதி வச்சுக்கோங்க, மனசுல எழுதி கொள்ளுங்க. ஒரு அற்புதம் நமக்கு வேணும்னா சரீரத்துல, ஆவியில, ஆத்மத்துல வாய் திறக்கப்படணும், இருதயம் நொறுங்குண்ட இருதயம், காயப்பட்ட இருதயம் குணமாகணும், உங்க வாழ்க்கை சீர்படணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா சில நொடிகள், சில வினாடிகள், சில மணிகள், சில நாட்கள், சில மாதங்கள் நீங்க தனித்து விடப்படுவீங்க. ஆண்டவர் கூட தனிமையில தான் இருந்தார். அந்த உபவாச நாட்களிலே 40 நாட்கள் அவர் தனிமையே அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு நல்லது. நீங்க நிறைய பேர் நாம என்ன செய்யறோம், சில நேரங்களில் தனித்து விடும் பொழுது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது, டிப்ரெஷனுக்குள்ள போகிறோம், எமோஷ்னலா நம்ம வீக் ஆகிறோம். ஏன் ஆண்டவரே இந்த தனிமை என்று சொல்லி நாம கேட்கிறோம், கேள்வி கேட்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா, இது ஆண்டவர் அனுமதித்த தனிமை. ஏனென்றால், ஏன் சொல்றேன் கவனிங்க. நீங்க ஜனக்கூட்டத்தில் இருந்தா, எனக்கு லூக் சாப்டர் 2ல வர சகரிய எலிசபெத் ஸ்டோரி தான் ஞாபகம் வருது. அதுல ஒரு வார்த்தை வரும். எலிசபெத்து குழந்தை கொடுத்த உடனே அவள் சொன்ன வார்த்தை இவங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இன்னைக்கு குழந்தை இல்லாதவங்க அநேக தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. திருமணமாகாதவங்க தனிமையில இருக்கிறாங்க. எனக்கு தெரியும், நான் ஆலயத்துல படிப்பெயர் செய்யறதுனால இன்னைக்கு நிறைய வாலிப பெண்கள்லாம், அவங்க பெற்றோர்லாம், திருமணமாகாத பெற்றோர்லாம் நம்ம ஆலயத்திற்கு வராம வெளி ஆலயத்திற்கு போவதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆலயத்துல வந்தா அநேகர் கேட்பாங்க, எப்போ திருமணம் ஆச்சு, எப்போ ஆகும், எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ நீங்க வீடு வாங்குவீங்க, எப்போ நீங்க கார் வாங்குவீங்க, இப்படி குத்தி 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 காண்பித்து கொண்டே இருப்பார். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுங்களா? இந்த ஜனத்திற்குள்ள இருந்த நிந்தை லூக்காவில நாம் பார்க்கிறோம். எலிசபெத் சொல்ற வார்த்தை உங்களுக்கு வசனம் தெரியுதுனால நான் வசனத்தை சொல்லவில்லை. ஜனங்களுக்குள்ளே இருந்த நிந்தை நீக்கும்படியாக இந்நாளிலே தேவன் எனக்கு கடாட்சியம் வைத்தார். வயசான அம்மா சொல்றாங்க, இது வரைக்கும் நான் ஜனத்துல நிந்தை என்ன நிந்தை? மலடு மலடு என்று சொல்கிற நிந்தை. இவன் நான் சொல்றான், ஜன கூட்டத்துல இவனுக்கு பரிதாபப்பட்டு ஒரு கூட்டம் கொண்டு வந்தது. ஆனாலும் இவன் எப்படிப்பட்டவனோ என்று இவனை வேதனைப்படுத்துகிற ஒரு கூட்டமும் இருக்கும். அவனை நிந்திக்கிற, அவமானப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற ஒரு கூட்டமும் இருக்கும். அதனால ஆண்டவர் ஒரு ஒரு விஷயத்த செய்யறாருன்னா, அவர் என்ன செய்வாருன்னா, அந்த ஜன கூட்டத்திலேயே உங்களை வைக்காம, ஒருவேளை பரிதாபப்படுகிற ஜன கூட்டத்திலும், அல்லது உங்களை வேதனைப்படுத்துகிற ஜன கூட்டத்திலும், அல்லது உங்களை அவமானப்படுத்துகிற ஜன கூட்டத்திலும் உங்களை விற்காம உங்களை தனியே பிரித்து கொண்டு போய் ஒரு தனிமையான இடத்துல வைத்து அவர் உங்களோடு கூட இடைப்படுவார். அல்லேலூயா. திடன் கொள்ளுங்க. நான் ரொம்ப ரொம்ப தனிமையில இருக்கிறேன் அப்படின்னா டோன்ட் வரி. நீங்க தனிமையில இல்லை, நீங்க தனிமை ஆக்கப்பட்டீங்க. எதற்காக தெரியுமா? என் ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கும்படியாக தனிமையாக்கப்பட்டீங்க. ஏன் இந்த 40 நாட்கள் நாம் தனியே ஆண்டவரோடு கூட உறவாடுகிற இந்த நாட்கள் மிக 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 முக்கியமான நாட்கள். ஜனங்களுக்குள்ளே இருந்தா உங்க வேதனை இன்னும் பெருகும். ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அதை நம்மளுக்கு விளக்க விரும்புறார். என்ன விளக்க விரும்புறாருன்னா, எப்பா, நீ இதுவரைக்கும் ஜனத்தின் நடுவே
கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு திக்கி திக்கி பேசினது போதும். அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட எனக்கு காதுல விழல. அதனால அது போதும். இனி என்னோட வா, நான் உன்னோடு கூட பேசுவேன். நான் பேசுகிறத நீ கேள் போதும். நான் உனக்கு சில காரியங்களை செய்கிறேன். அது செவிட்டின் காதுல கை வைக்கிறதோ அந்த உமிழ்நீரை உமிழ்கிறதோ அதெல்லாம் ஒரு சிம்பிள். ஆனால் நான் சொல்றதை நீ செய், என்னோடு கூட வா. இந்த காலங்களில் நீங்க ஆண்டவரோடு போயிருங்க. அதுதான் நமக்கு சேஃப்டி. அவர் கூப்பிடுறார். அவர் தனியே அழைத்து கொண்டு போயிடுவார். அழைத்து கொண்டு போயிட்டு அவர் சுகம் கொடுத்து விடுதலை கொடுத்து பின்னும் கொண்டு வந்து ஜனக்கூட்டத்தின் நடுவே உங்களை சாட்சியாக நிறுத்துவார். நீங்க பைபிள்ல அந்த மாதிரி நிறைய இடங்களிலே பார்க்க முடியும். எங்கெல்லாம் ஜனங்கள் தனிமைப்படுத்தப்பட்டாங்களோ உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல கர்த்தர் இருந்தார். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டார். பெருமூச்சு விட்டார். பெருமூச்சு எப்போ வரும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வேதனையின் விளிம்பின்ல கடைசி நொடியில வருகிற ஒரு செயல் அது. அப்படின்னு சொல்லுவோம்ல, ஏற்கனவே இதை நான் பேசியிருக்கேன். இது எல்லாம் நடக்குமா எனக்கு? யாத்திராகம் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களின் பெருமூச்சியை அவர் கேட்டு, இஸ்ரேல் ஜனங்கள் சுத்தமா அவரை 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 மறந்தே போனாங்க. ஏன்னா யாரு? யாக்கோபினுடைய பையன். அதன் பிறகு எல்லாரும் அடிமைகளாக்கப்பட்டாங்க. அப்போ கர்த்தரே தெய்வம் என்பதை மறந்து போனார்கள். அப்ப யாரிடத்துல கேட்பதுன்னு அவங்களுக்கு தெரியல. 400 ஆண்டு சுமார் மறந்துட்டாங்க. அதனால என்ன பண்ணாங்க? யாரிடத்துல கேட்கறது? பெருமூச்சு விடுறாங்க. ஏன் ஆண்டவரை நான் அடிமையா இருக்கணும்? ஏன் என் பிள்ளைகள் அடிமையா இருக்கணும்? எங்களுக்கு சாந்து கொடுக்க மாட்டாங்க, வைக்கோல் கொடுக்க மாட்டாங்க, ஆனா செங்கல் வேணும்னு சொல்றாங்க. கூலி கொடுக்க மாட்டாங்க, எங்களை ஒடுக்குறாங்களே. ஆண் குழந்தை பிறந்தா எல்லா குழந்தைகளும் கொண்டு போடுறாங்களே. எதுக்கு ஆண்டவரே இந்த பிரச்சனை? நம்மளை பார்த்தா ஓடும் சரீரம் முழுசும் எப்படி இருப்பாங்கன்னா அப்படியே பலவீனமா இருப்பாங்க. ஆனா ஹார்ட் ஒர்க்கர்ஸ். சரியான சாப்பாடு இல்லை, சரியான வீடு இல்லை, அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்ன செய்வாங்க? ஒரு பெருமூச்சு விட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி பெருமூச்சு விடுறீங்க? எந்த காலங்களில அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம். ஆண்டவரே எங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு நடக்காது. அவ்வளவு நல்லதானே இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு ஏக்க பெருமூச்சு உண்டு. ஒரு ஏக்கம். அது பொறாமையின் விளிம்பல்ல, அது ஒரு ஏக்கம். அது பெருமூச்சு விட்டார். இயேசு அவன் என்ன ஃபீல் பண்றாரோ அதை அவர் ஃபீல் பண்றார். அவன் எவ்வளவு கஷ்டப்படுறத அவர் ஆவியில உணர். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் அவன் படுகிற துயரத்தை இவர் பார்க்கிறார். இவர் பேசினா ஒண்ணுமே கேட்கல அவனுக்கு. அவன் மவுத் ரீடிங் மட்டும் கேட்கிறான், பார்க்கறான், புரிந்து கொள்ள முடிகிறது. அதை குறிச்சும் அவனுக்கு ரொம்ப வேதனை. எத்தனை வருஷமா குழந்தையிலிருந்து இது நடக்குமா? ஏன் இவ்வளவு வருஷம் இவனுக்கு இவ்வளவுப்பட்ட ஒரு பெரிய உபத்திரம் என்று சொல்லி வேதனைப்படுகிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவ்வளவுதான் நம்ம வாசிக்கிறோம், எஃபெசல்ல வாசிக்கிறோம், நிருபங்களில் அவர் நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு கூட வேண்டுதல் செய்கிறாராம். பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறார். உபவாச நாட்களை குறித்து நான் அந்த வசனத்தை தேடணும் தான் நினைக்கிறேன். உங்க இடுப்பு நொறுங்க, பெருமூச்சு விட்டு நீங்க தேசத்திற்காக ஜெபிக்க வேணும். எனக்கு அந்த வசனத்தை எனக்கு அனுப்புங்க. எனக்கு தெரியும், குறிச்சு வச்சிருக்கிறேன், ஆனாலும் அந்த நேரத்துக்கு வர மாட்டேங்குது. நம்ம பெருமூச்சியை பார்க்கிறவர் அவரும் பெருமூச்சு விடுகிறார். எனக்கு இருதய வலினா அவருக்கும் இருதய வலி. எனக்கு வயிற்றுல வலினா அவருக்கும் வயிற்றுல வலி. எனக்கு தலை பாரம்னா அவருக்கும் தான் அந்த பாரம். நான் கேன்சர்ல பாதிக்கப்பட்டேன்னா அவரும் பாதிக்கப்படுகிறார். அவர் கேன்சர் இல்லை, அந்த பாதிப்பு சொல்றேன்.
அந்த பெயின் சொல்கிறேன், அந்த ஆகினி சொல்கிறேன், அந்த கஷ்டத்தை சொல்கிறேன். நம்ம கடன் எடுக்கிறோன்னா, கடன் வாங்குறோன்னா, அது நமக்கு மாத்திரம் அவமானம் அல்ல, அவருக்குமே அவமானம். என் பிள்ளை இறக்குறானே, என் பிள்ளை கெஞ்சி கேட்குறானே, யாரும் கொடுக்க தயாரா இல்லையே. அலையிறோன்னா அந்த அலைச்சலை தேவரீர் அறிய. யோபு சொல்வான், நான் போகும் வழியை கர்த்தர் அறிவார். அப்படின்னா என்ன தெரியுமா? என் பிள்ளை இழந்தது, என் பிள்ளைகள் இழந்தது அவருக்கு தெரியும். என் வீடு இழந்தது அவருக்கு தெரியும். என் மனைவி என்னை உதாசீனப்படுத்தினது அவருக்கு தெரியும். என்னுடைய மிருக ஜீவங்கள் எல்லாம் செத்தது, ஓட்டி கொண்டு போனது அவருக்கு தெரியும். என் நண்பர்கள் என்னை பகைத்தது அவருக்கு தெரியும். நான் போகும் வழியை அவர் அறிவார். இன்னைக்கு எத்தனை பெருமூச்சோடு கூட நீங்க நிற்கிறீங்க. எனக்கு இதுக்கு தலைப்பு எழுத முடியல. தப்பா எக்ஸாமு என் பிள்ளை எப்படி எழுதுவான், அது ஒரு பெரிய காரியம்தான். அல்லது என் பிள்ளை ட்ராப் ஆக பார்க்குறான், அது எவ்வளோ பெரிய அழுத்தம்ல. ஒரு பெற்றோருக்கு அது எவ்வளோ பெரிய அழுத்தம். தன் பிள்ளை கெட்டு போக போக நினைக்கிறான், அல்லது தகாத முறை வைத்திருக்கிறான், எவ்வளோ பெரிய அசிங்கம். நம்ம நினைக்கிறோம் நாம தான் அப்படி ஃபீல் பண்ணுறோம், நம்ம வேதனைப்படுறோம், நம்ம டிஸப்பாயிண்ட் ஆகிட்டோம், நம்ம கண்ணீர் விடுறோம், நம்ம உபவாசம் நிற்கிறோம், நம்ம அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வலிக்குது, வேதனைப்படுகிறது. நான் சொல்வேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே ஃபீலிங்கோட, அதே உணர்வோட, அதே தாக்கத்தோட அதை புரிந்து வைத்திருக்கிறார். அவருக்கு தனிமைனா என்னன்னு தெரியும், பெருமூச்சுன்னா என்னன்னு தெரியும். அல்லேலூயா. அவர் பெருமூச்சு விட்டார். எதுக்காக தெரியுமா? அவன் பட்ட கஷ்டம். ஆண்டவரே, எவ்வளவோ கஷ்டம் அப்பா, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். பாஸ்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து ஆண்டவர் அவ்வளவு வேதனையோடு கூட ஒரு பெருமூச்சு விடுகிறார். எவ்வளவு கஷ்டம், கஷ்ட மத்தியில கர்த்தர் இருந்து உதவி செய்கிறார். ஆனாலும் அந்த போகிற பாதை இருக்குல்ல, அந்த பாதை ரொம்ப கடுமையான பாதை நிமித்தம் நம்மால இருக்கும், அந்த தவறு நம்மால தான் இருக்கும். ஆனாலும் இதை போய் மாட்டிக்கிட்டானே அப்படின்னு அவருக்கு ஒரு கஷ்டம். பெருமூச்சை விட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்தான். எப்போதும் ஒன்று சொல்வேன், எனக்கு தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் தாசி வரும். எப்பவுமே நீங்க ஆண்டவர் பார்க்கும் பொழுது நல்ல முழங்கால் நின்று வானத்தை அண்ணாந்து பாருங்க. அது ஒரு சைன். அது ஏன்னா ஒத்தாசை அங்கதான் வரும். எல்லா திசைகளும், பாட்டெலாம் நல்லா எழுதுவாரு, எல்லா திசைகளும் நமக்கு அடைக்கப்பட்டாலும் நமக்கு திறந்திருக்கிற ஒரே ஒரு திசை, அது பரலோகம் மாத்திரம்தான். அவர் நம்ம நோக்கி பார்ப்பார். மாற்றி சொன்னார், இப்பத்தான் திறக்கப்படுவதாக என்ற அர்த்தமா. கட்டளை வெளிப்பட்டது. இந்த கட்டளை என்ற வார்த்தையை நான் எங்க கொண்டு போறேன்னா, உபவாசம் இருந்து தானியலுக்கு கொண்டு போறேன். நீங்களும் ஒரு 15 நாள் கிட்ட உபவாசம் இருக்கிறீங்க. நான் சொல்ல, நீங்க பொருத்தனை பண்ணி முடிவெடுத்து நான் உறுதியா இருப்பேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட இந்த காரியத்தில் என்னோடு கூட உடன்பட்டதுனால நீங்க ஜெபிக்க தொடங்கின நாள் முதற்கொண்டு, வேதத்தை வாசிக்க தொடங்கின நாள் முதற்கொண்டு, நீங்க உபவாசிக்க பண்ண நாள் முதற்கொண்டு, நீங்க பார்ஷியல் ஃபாஸ்டிங், கறியெல்லாம் விட்டுட்டு, நான் ரொம்ப யதார்த்தமா பேசுறேன், கறியெல்லாம் விட்டுட்டு ஒரு வேளை 2 வேளை 3 நாள் அல்லது இரவுல உபவாசம் இருக்கிற அந்த நாளில் எடுத்த முயற்சிக்கு ஆண்டவர் கொடுக்கிற பிரதி உபகாரம் என்னன்னா, ரிசல்ட் என்னன்னா, ஆன்சர் அல்ல. நடா அப்படி சொல்றான்னு நினைக்காதீங்க, விடை அல்ல. ஆண்டவர் எனக்கு விடை கொடுப்பா, விடை கொடுங்க. இல்லை விடையெல்லாம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில விடையே கிடையாது. நான் இங்க கொஞ்சம் பாஸ் விடுறேன். என்ன தெரியுமா கிடைக்கும்? கட்டளை வெளிப்படும். கட்டளை என்னன்னு தெரியுமா? எழுதுனது தான். யார் சொல்லுவாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் மேல் சட்டத்துல ஒன்று எழுத சொன்னாங்க, இவர் யூதருக்கு ராஜா இயேசு கிறிஸ்து அப்படின்னு எழுத சொன்னாங்க.
திரும்பவும் அதே பரிசேகர் வேதசேகர் வேதப்பாரர்கள் போயிட்டு அதை எடுத்துருங்க. அப்போ அந்த நான் நினைக்கிறேன், இஃப் ஐ நாட் ராங், அது ஏரோது, பிலாத்தா ஏரோதா, நான் எழுதினது எழுதினதுதான். தானியேலுக்கு ஒரு சாசனம் எழுதப்பட்டு, தானியேலுக்காக ஒரு சாசனம் எழுதப்பட்டு, பிரைப் பண்ணி எழுதப்பட்டு, யாரும் சாமி கும்பிடக்கூடாது, முழங்காலில் நின்று ஜெபிக்கவே கூடாது, ராஜாவை மாத்திரம் தான் ஜெபிக்கணும், ராஜாவை மாத்திரம் தான் நமஸ்கரிக்கணும், ராஜாவை மாத்திரம் தான் சேவிக்கணும் அப்படின்னு கட்டளை பிறப்பிக்கப்பட்ட போது, ஆண்டவருக்கு பயந்த பிள்ளையாய் இருந்த தானியேல் முன் செய்து வந்தது போலவே 3 முறை எருசலேமை நோக்கி முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி சோமன்னா அவனுக்கான கட்டளை பிறக்கப்பட்டது. அது என்ன தெரியுமா? சிங்கத்தின் வாயை என் தேவன் கட்டி போட்டார். அதே ராஜா நான் சொல்றான், நீ வணங்குகிற உன் தேவனாகிய கர்த்தர் தான் உண்மையுள்ள தேவன், அவரையே நான் வணங்குவேன். கட்டளை உங்களுக்கு குறித்து என்ன கட்டளை எழுதப்பட்டாலும் சரி, ஆண்டவர் ஒரு கட்டளை எழுதுவார். அந்த கட்டளை அது நிற்கும். அது கான்ஸ்டிடியூஷன் மாதிரி. அவ்வளவுதான். அது எழுதுனதுதான். உங்களுக்கு திருமணமாகும், வேலை கிடைக்கும், குழந்தை பிறக்கும், உங்க பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போவாங்க, நல்ல உயர்வு கிடைக்கும், பணம் வரும், எல்லாம் காயங்கள் ஆறும், இருதயம் சரியாகும். அவர் எழுதுன ஆன்சர் மாறும். இட்ஸ் டிபெண்ட்ஸ். நீங்க மாறும் பொழுது அதுவும் மாறும். அது செயலாகாமல் போகலாம். ஆனா கட்டளைக்கு அப்படி இல்லை. ஒரு தடவை கட்டளை வந்துருச்சுன்னா கட்டளை வந்ததுதான், அதை திரும்ப அவர் எடுக்க மாட்டார். இது எப்படி இருக்குதுன்னா, திறக்கப்படுவாயாக கட்டளை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் உத்தரவுகளை வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில பெருமூச்சு விடுகிறவர்கள் வாழ்க்கையில கர்த்தர் திறக்க போகிறார். வசனம் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். சொல்லிச்சோம் பண்ணுங்க. தனியே உட்கார்ந்து முழங்காலில் நின்று கைகளை உயர்த்தி வேதத்தை விதைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவளுக்கு வேதனை இல்லை. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் வெண்கல கதவுகளை முறித்து உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்த காரியத்தில் உள்ள புதையல்களை எங்களுக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறேன். வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், திறவுகளை உடையவராகி ஆட்டுக்குட்டியானவர் நமக்காக வாசலை திறப்பார். எசையா சொல்ல, நம் வாசலால் பிரவேசித்து அவருடைய சுதந்திரத்தில் நாம் பங்கெடுப்போம். இன்னைக்கு அநேகருக்கான வாசல் திறக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன். சுகமும் நலமும் விசாலமான தேசத்தில் நீங்கள் பங்கு பெறுவதை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு கண்டு எகிப்தனை நீங்கள் காணப்போவதில்லை. எல்லா வழிகளும் வீக்கங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்போதே மறைகிறதையும் நான் பார்க்கிறேன். எல்லா கட்டிகளும் இயேசுவின் நாமத்திலே மறைகிறதை நான் பார்க்கிறேன். நிறைய ஒவ்வொருத்தரும் எனக்கும் வருகிறது, வேதனை வருகிறது, தனிமைப்படுத்தப்படுகிறேன். அதனாலே நான் சந்தோஷப்படுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? தனிமையானவனுக்கு தான் ஆண்டவர் துணையாக இருப்பார். யாரெல்லாம் தனிமையாக இருக்கிறீங்களோ, உதவி செய்ய ஒருவரும் இல்லை, ரெக்கமெண்ட் பண்ண ஒருவரும் இல்லை, டாக்டர் கூட விட்டுட்டாங்க, கைவிட்டுட்டாங்க, மருந்து மாத்திரைகள் இல்லை, பெண்ணுக்கு பார்க்கவோ மாப்பிள்ளை பார்க்கவோ உதவிக்கும் ஆள் இல்லை என்று சொல்லி தனிமையை விடப்பட்ட உங்களுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்ய நேரடியாக வருவார். ஒரு கட்டளையோடு வருவார். திறக்கப்படுவதாக. எப்பத்தா பெருமூச்சோடு கூட அவர் பெருமூச்சு விட்டார். நம்ம பெருமூச்சு எல்லாம் மாறி நாம நல்ல சுகமாய் வாழுவோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சிதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இது சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்.
நிறைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. நான் சில கேள்விகள்லாம் உங்களை கேட்டேன். ஏன்னா எனக்கு தெரியாத உங்கள்கிட்ட கேட்டேன். என்ன கேள்வி கேட்டால் உங்களுக்கே தெரியும். ஏசு கிறிஸ்து அழுத இடம் எங்க? ஏசு கிறிஸ்து பெருமூச்சு விட்ட இடம் எங்க? அதே போல் வேற என்ன ஒன்று கேட்டேனே, இந்த மாதிரி சிறிய சிறிய கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் இசைக்கியலை உங்கள் எரேமியாவோ இசைக்கியலோ சரியா ஞாபகம் இல்லை, தானியலோ இடுப்பு நொறுங்க நீங்கள் பெருமூச்சோடு கூட ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். அது எங்கே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இதெல்லாம் எனக்கு எழுதி அனுப்புங்க. எனக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நானும் தேடிடுவேன். அதுக்குள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெப ரிக்வெஸ்ட் இருந்ததுன்னா தயவு செய்து விடுங்க. நிச்சயம் கர்த்தர் நம் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். நாம் சேர்ந்து ஜெபிப்போம். எப்படியாவது இந்த 40 நாட்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வருகை மட்டும் நாம் காத்திருப்போம், ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் ஒன்றாய் பரலோகத்துக்கு போவோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். God bless you.